சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். நிலை குலைந்து இருக்கிற என் வாழ்க்கை அவருடைய பார்வையில் ஒழுங்கினமாக இருக்கிற என் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தும். பிரியமே ரூபவதியே, கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இது அப்படியே கொஞ்சம் மனதில் தியானிங்க. சொன்னதை கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க, நீ சொன்னதே சொன்னேன் ஆசீர்வதி, பலப்படுத்தும் கிருபைக்குள்ளே கொடுத்து சபையை காத்துக்கொள்ளும். நீர் எழுந்தருள போகிறீர். ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு விசுவாசத்தை பலப்படுத்தும். உம்மை தரிசிக்கிற ஜாதிகளாய் பரிசுத்த ஜாதிகளாய் எங்களை மாறு செய்ததுக்கு ஸ்தோத்திரம். இறுதியில் பரிசுத்த மூலம் தேவனை தரிசிப்பார்னு வாசிக்கிறோம். அப்படியே செய்தார்களும் உம்மை காண்பார்களாக. இதை ஊடகத்துறை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இயேசுவின் தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ய சகல வாரியம் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து